ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் வல்லநாடு, திருநெல்வேலியிலேருந்து சுமாராக ஒரு 13வது கிலோமீட்டரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. வல்லநாடு தேசிய நெடுஞ்சாலை. இங்கே நான் பார்க்குறது தூத்துக்குடி போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை. இதிலிருந்து ஒரு 500-550 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 22 ஏக்கர் சேல்ஸுக்காக வந்திருக்குது. 19 ஏக்கர் இருக்குது. அதிகப்படியாக நமக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துடலாம். ஒரே ஒரு கையெழுத்து தான். நல்ல செம்மண். பஸ் ரோடு முகப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 அடி இருக்குது. நிலத்தோட பின்பக்கம் நல்ல விவசாயம், நல்ல செழிப்புள்ள ஒரு இடம். நல்ல செழிப்புள்ள ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. பாருங்க, வீடுகள் எல்லாம் பக்கத்தில் இருந்துட்டு இருக்குது. தூத்துக்குடி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 18வது கிலோமீட்டரில் இருக்குதுங்க. இது வீட்டு மனையிடலுக்கு பெஸ்ட் இடம். பக்கத்தில் ஏர்போர்ட்டு எல்லாருக்குமே தெரியும். புதுசாக இப்போ கப்பல் கட்டக்கூடிய தளம் 3000 ஏக்கர்ஸில் புதுசாக வேலை நடந்துட்டுக்கூடிய இடம். ஆக தூத்துக்குடி இப்போ முன்னால் போல இல்லை. டொமஸ்டிக் ஏர்போர்ட் இப்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஆகிட்டு கப்பல் கட்டுந்தளம் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. மற்றபடி ஆல்ரெடி உங்களுக்கு ஹார்பர் இருக்கிறதுனால அங்கே பல நாட்டு கப்பல்களும் போகக்கூடிய ஒரு இடம். சரியான ஒரு பிஸ்னஸ் ஏரியா. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பல ஸ்டேட்டில் இருந்து உங்களுக்கு ட்ரெய்லர், எவ்வளவோ ட்ரெய்லர் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இது ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஏரியா போல் டெவலப் ஆகிட்டு கண்டெய்னரை இறக்கி வைக்கிறதுக்கே வெளி ஸ்டேட்டில் உள்ளவங்களே பல 100-50 ஏக்கர்னு வாங்க கண்டெய்னர் இறக்கி வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெய்லரில் கண்டெய்னர்களை ஏற்றி கொண்டு ஒரு பயங்கரமான ஒரு பிஸ்னஸ் ஏரியாவாக இருந்துட்டு இருக்குது. இனி வர வர உங்களுக்கு ரொம்ப டெவலப் ஆகுது பிஸ்னஸ் ஏரியா. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு 25,000, ஒரு ஏக்கருடைய விலை 25 லட்சம் தான் கேட்காங்க. NH இருந்து ஒரு 500 மீட்டர் தான்.